Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து மீல் மேக்கர் சப்பாத்தி சேப்பறோம். அதுக்கு மீல் மேக்கர் நான் வந்து 250 கிராம் 1/4 கிலோ எடுத்துர்க்கேன். அதை நம்ம வார்ம் வாட்டர்ல ஃபர்ஸ்ட் ஊற வச்சிரலாம். வார்ம் வாட்டர்ல கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில நம்ம ஊற வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ 10 நிமிஷம் ஊறிடுச்சு. இப்போ நம்ம கையால ஃபுல்லா நல்லா வடிகட்டிட்டு மிக்ஸில போட்டு அரைச்சிரலாம். தண்ணி ஊத்த தேவையில்லை. இந்த மாதிரி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம 1.5 கிளாஸ் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன். இது வீட்டில் அரைச்ச மாவு தான். நம்ம கடையில் கூட வாங்கி போட்டுக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 ஸ்பூன் சர்க்கரை. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக ஃபைனலாக வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கோம். அதையும் போட்டு பிசைஞ்சுக்கலாம். இப்போ நம்ம பிசைஞ்சாச்சு. ஃபைனலாக லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாவை உருட்டிக்கலாம். கல் சூடாகிடுச்சு, எண்ணெய் போட்டாச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம். நம்ம திருப்பி போட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், மீல் மேக்கர் சப்பாத்தி ரெடி. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இதுதான் மீல் மேக்கர் சாஃப்ட்டு சப்பாத்தி. டேஸ்டியாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹைடெக் ரெசிபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் மோட்டிவேட் பண்ணதுனால எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.